ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கஜித். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோங்கன்னா இந்த தீவுக்கு தாங்க போகிறேங்க. என்னடா நண்டை கட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? நண்டு தீவு தாங்க அந்த தீவு. மலேசியாவில் வந்து நண்டு தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்கு தான் நம்ம போக போகிறோம். வந்து போயிட்டு ரிட்டர்ன் வர போகிறோம். வந்து இதோட ரேட் எவ்வளோ வருது என்ன இதுன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. 25 வெள்ளி இதுதான் டிக்கெட். 25 வெள்ளினா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500 ரூபா வரும். எல்லோரும் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறாங்க. நம்ம இப்போலாம் போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சிங்கிளாக எடுத்திங்கன்னா போகிறதுக்கு மட்டுமே 15 வெள்ளி, வரத்துக்கு திரும்பினா அங்கேருந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்காங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு எதனா வாங்க வேண்டியதாக இருந்தால் வாங்கி எடுத்துக்காங்க, அதையும் வாங்கிக்காங்க. இங்கேயே வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அங்கே போய் வாங்குனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். நமக்காக போட்டு காத்துட்டு இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து தான் ஒர்க் பண்ணுறேன். வரவங்களாம் இவங்களாம் வராங்க. கீழே ஒரு கிலோ உட்காந்துக்கிறாங்க. கயிறு போட்டு கட்டிட்டுக்கிறாங்க. வண்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கு. கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அவங்க கூடயே போவோம், நம்மளும் பின்னாடியே போவோம். நல்லா இருக்குல்ல? கடைசியாக ஒரு வழியாக நண்டு தீவுக்கு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். வந்து பைக்கை வந்து எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணலாம் மாட்டோம்.
எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் மாட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லும் கடையாக இருக்குது. சைனீஸ் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். சைனீஸ் ஃபுட்டு, சைனீஸ் மக்கள். அப்புறம் எலக்ட்ரிக் பைக் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வந்தாலும் சுற்றிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து விட்டுருங்க மாட்டேங்குது. டைமிங் இருக்குது அதுக்கு. ஒன் நம்பர், 2 நம்பர், 3 நம்பர் இந்த மாதிரி. வண்டி போக மாட்டேன். ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதாங்க அந்த இடத்தோட பேர். இந்த ஏதாச்சும் நிறைய பேர் இதெல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவா. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, பாலாஜி ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு இதில் ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. பாலாஜியில் இருக்கிற வண்டி கூடமே பேட்டரியில் தான் இருக்கதும். எங்கே போகிறது? ஒரு வீதியாக இருக்குது. நம்ம மேலே தீர்ந்து விட்டுற போகிறீங்க சாமி. எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு வந்துட்டு எங்கேயோ என் மேலே விட்டுற போகிறீங்க. வண்டி வந்து 1 ஹவருக்கு வந்து 15 வெள்ளி, 2 ஹவருக்கு வந்து 25 வெள்ளி, ஒரு நாளைக்கு வந்து 50 வெள்ளி போட்டிருக்காங்க. 50 ரிங்கட். அதாவது சைனீஸ் ஃபுட்டாக தான் இருக்கும். சைனீஸ் கடை. நம்ம கடைசி ஒரு யூடியூபர் தான் பள்ளிக்கடைலாம் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மக்களும். நம்ம அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக இது சுற்றி டோட்டலாக சுற்றிடுவோம் நம்ம. நான் ஊர்லேயே பைக்கெல்லாம் மெதுவாக தான் ஓட்டுவேன். அது இந்த மாதிரி இடத்துலலாம் இன்னும் ரொம்ப மெதுவாக ஓட்டுவேன் பைக்கை. என் ஊரில் கேட்டு பாருங்க, நான் வண்டியை தள்ளிகிட்டே போவேன் சம்டைம்ஸ். அதுதான் உண்மை. இது வேறு எலக்ட்ரிக் வண்டி, இது இன்னும் போகவே மாட்டேன். இதெல்லாம் நான் எடுத்தேன், நான் தள்ளிகிட்டே போவேன் சொல்ல போகிறேன். ஃபுட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. காய்கறிலாம் வைக்கிறாங்க. மார்க்கெட் இருக்கு மாட்டேங்குது. பட் ஆனால் ரேட் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா தீவு இல்லையா, தீவில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு கப்பல் மூலமாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக எலக்ட்ரிக். நம்ம வந்து முக்கியமான ஒரு டெம்பிளுக்கு வந்துட்டோம். சைனீஸ் டெம்பிள். சீக்கிரம் பயங்கர மாதிரி இருக்குது. 5 வெள்ளிக்கு என்னமோ டிஷர்ட்டு, ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. லேடிஸ் ட்ரெஸ்லாம் இருக்குது. எல்லாம் கேர்ள்ஸ் இருக்குது.
இதில் என்ன எதுன்னே தெரியாது. கம்புசாமி மாதிரியே இருக்குங்க அதை பார்க்குறதுக்கான. ஊதுபத்தி வந்து கொளுத்தி வைக்கிறதுக்கு உண்டான இதுன்னு நினைக்கிறேன். நம்ம சாமியை வந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கோம். சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஊதுபத்தி நல்லா இருக்கு. நமக்கு யாரும் என்னன்னு தெரியாது, சும்மா பார்க்குறோம் அவ்வளோதான். சைனீஸ் சாமி அழகாக இருக்குல்ல, நல்ல டிசைனாக ஸ்டைலாக செம்மையாக இருக்குது. இது சைனாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. மஞ்சள் கலரு, ரெட் கலரு ட்ராகன், இந்த பக்கம் எல்லோ கலர் ட்ராகன், இந்த பக்கம் கருப்பு கலர் ட்ராகன். வேறு லெவலுங்க சைனீஸ் மக்களெல்லாம், வேறு லெவலுங்க. எலக்ட்ரிக் பைக்கில் வேறு மாதிரி இருக்குது. இந்த வழி எங்கே போகுதுன்னு எனக்கும் தெரியாது, நானும் எங்கே போயிட்டுக்கிறேன்னு எனக்கும் தெரியாது. பட்டு சாமிக்கு தான் நிறையா இருக்குது. ஃப்ளவர்ஸ் பரவாயில்ல. இதெல்லாம் வீட்டோட ஏரியான்னு நினைக்கிறேன். வீட்டு ஏரியா, வீடு இருக்குல்ல, நம்ம ஊரில் வீதி இருக்குது, அந்த மாதிரி ஒரு வீதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே உழைப்பினால் மட்டும்தான் முடியாது, சும்மா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. தீவில் வந்து வீடு கட்டி இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ரூம் வந்து ரெண்ட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். ஏன்னா எதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இல்லை, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. வீடுங்கள்லாம் ஓப்பனில் தான் இருக்குது நம்ம ஊரை மாதிரி. எல்லாமே கீழே பில்லர் இறக்கி அதுக்கு மேலே வந்து காங்கிரீட்டோ பலகையோ போட்டு இது வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சைனீஸ் சாமி இருக்குங்க, கோயில் இருக்குங்க. போவோம் அவங்க கோயிலுக்குள்ளே போய் போவோம். மழை பெய்யுது, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே போவோம். புகை மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்குங்க. ஆனால் அழகாக இருக்குது, கோயில் வந்து அழகாக இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்கா இப்படியா? இங்கே வந்து சும்மா நடந்து சுற்றிட்டு இருக்கிறது. இங்கே யாரும் மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த தீவில். அதனால் ஒரு சைனீஸ் வீட்டான வந்து மலைக்காக ஒதுங்கி இருக்கேன். இது வந்து சைனீஸ்காரங்க வீடு தான் நினைக்கிறேன். தெரியுதா? சைனீஸ்காரங்க வீடு தான், சைனாக்காரங்க வீடு தான் பார்க்க சொல்லப்போனால். மழை பெஞ்சிட்டு இருக்கான், அதனால் போனால் நனைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் ஒதுங்கி உட்காந்துருக்கேன். எங்கள் சேர் இருந்துச்சு, சேரில் உட்காந்துருக்கேன். சைனீஸ் மழை நிச்சோடனே போவோம், ஓகேங்களா? இப்போ வந்து மழை கொஞ்சம் ஜோராக பெய்யுது, அதனால் நிறுத்திட்டு பின்னாடி போவோம். ஓகே, மழை வந்து கொஞ்சமாக விட்டுடுச்சிங்க, கொஞ்சம் லைட்டாக தூரில் போட்டுட்டு தான் இருக்குது. இருந்தாலே நம்ம போவோம், கிளம்புவோம். சரிங்களா? கொஞ்சம் வேகமாக போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் சாரல் கொஞ்சம் அதிகமாக தான் போடுது இல்லையா? அதனால் கொஞ்சம் வேகமாகவே போவோம். நம்ம கூட வந்தவங்கலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. சம் பீப்புள், ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் சைனீஸ் கோயில் தாங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க.
எல்லாமே அம்பர்லா வச்சுருக்காங்க. எங்கிட்டே இருக்குது, ரூம்லேயே இருக்குது, பத்திரமா இருக்குது ரூமில். இங்கே வந்தால் நனைஞ்சிருன்னு சொல்லிட்டு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். மழை பெஞ்சிச்சுன்னா குடை பிடிக்கும், குடை பிடிச்சா நம்ம குடை நலையும் இல்லையா, அதனால் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சைனீஸ் டெம்பிள் நம்மளே குரு பார்க்குறாங்க. ஆமாம் இருக்கு, தனியாக இருக்கு டெம்பிள். அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து இப்படி போயிட்டு அப்படி போகணும். அப்படி போகிறதுக்கு பதிலாக நம்ம இவங்க கூட சேர்ந்து போவோம் வாங்க. சைனீஸ் மக்களோடய நம்ம கலந்துருவோம். லைட்டாக தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது, வந்தாலும் பரவாயில்ல. டெம்பிள் ஷாவ்லிங் டெம்பிள் மாதிரி என்ன, ஷாவ்லிங் டெம்பிள் வந்து மலை மேலே இருக்கும், மலை கீழே இருக்குது. செருப்பெல்லாம் போட்டு போகிறாங்க. ஓகே, வெட்டிட்டு எதை பார்க்குறாங்க. இவங்களோட காடை எப்படி சாமி கும்பிட்றாங்க. எப்படி கும்பிட்றாங்க பார்த்துக்கலாம். இங்கே நம்மளே மாதிரி தான் நார்மலாக கும்பிட்றாங்க. இப்பெல்லாம் போட்டு போகிறாங்க. ஸ்னேக் இருக்குன்றாங்க, பாம்பு இருக்கான். அங்கே போய் பார்ப்போம், பெருசாக இருக்குது. எல்லாம் தொட்டெல்லாம் பார்க்குறாங்கங்க. இங்கே ரியலாகவே பாம்பு இருக்கா? நான் பார்த்ததில்லைங்க. ஆமாங்க, ரியலாக பாம்பு இருக்குது. இப்பதாங்க புதுசா பாக்குறேன். பாம்பு தான், ரியலா பாம்பு தான் இருக்கு. ஆனா அசைய மாட்டேங்குது, சைலண்டா இருக்கு பாம்பு. போட்டோ எடுத்துக்கிறேன். கீழே ஆமை இருக்கு. பால் சைக்கிளே காட்டாம அமைதியா இருக்குது பாம்பு. என்ன பாம்புன்னு தான் தெரியல, பாம்பு தான். மலையார பெய்யுது. பை பாய். இங்கே கோயில் இருக்கு, கோயிலுக்குள்ள. ஷூவெல்லாம் போடலாமான்னு தெரியல, பட் ஆனால் இவங்களே போட்டிருக்காங்க, செப்பல் போட்டிருக்காங்க. கத்தி என்னென்னமோ இருக்குதுங்க, கத்தியெல்லாம் இருக்கு. ஊதுபத்தி தாங்க இங்கே மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும். சாட்டை கயிறெல்லாம் இருக்குதுங்க, என்னத்துக்குன்னு தெரியல.
ஹோட்டல்ஸ். முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்தா தமிழ் ஆட்கள் மாதிரி இருக்கிறாங்க, தமிழ் பீப்புளும் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது எல்லா இடமும். ஸ்மெல் இல்லை அதே மாதிரி. இது வந்து கடல் சார்ந்த இடம் தான், பட் இருந்தாலும் ஸ்மெல் இல்லை. இது ஒரு குட்டி தீவாக இருந்தாலுமே நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. இது வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க சாமி, பயங்கரமாக இருக்குது. தெரியுதுங்களா? தாடி முடியெல்லாம் நல்லா நீளமாக வச்சுட்டு சாமியை பயங்கரமாக இருக்குது. ட்ராகன் பின்னாடியெல்லாம் போட்டுருக்காங்க, ட்ராகன் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் ஏதோ இருக்குது, குரங்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்குது. வண்டிகளில் சவுண்ட் இல்லாதனால நமக்கு வந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏற்றிடுவான் நாட்டுக்கு. ஒரு சுற்றுறதுனால நமக்கே சுற்றுது, தலைக்கிறன்னு இருக்கு. இந்த வண்டியெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படியே அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்களா, அந்த மண்டியில் நெருப்பெரியுமே கோஸ்ட் ரைடரா, அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குதுங்க அந்த வண்டி பார்க்கறதுக்கு. நம்ம ஒரு மாதிரியே கடையில் வந்து என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்குது பாருங்க. இவங்க மோட்டர் ஓட்டுறதை பார்த்தா நமக்கு தான் பயமாக இருக்குது. கையெல்லாம் கட்டுறேன். மீனுங்க, மீன் இறால்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் இன்னும் வேறு ஏதோ இருக்கிறதுலாம் எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பழத்தை கட்டிட்டு போட்டு பார்த்தீங்களா, வேறு லெவல். இந்த தீவுன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்குது, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா, இதில் வேறு எதுனா ஒரு இது இருக்கா இந்த தீவில்? தீவுனா இப்படி தான் இருக்குமோ ஒரு வேளை? இவங்க கூட போவோம், நம்ம கூட்டத்தோடு கூட்டமாகவே இருப்போம். கொடையார வீட்டில் விட்டான்ட்டேன். அங்கே டெம்பிள் இருக்குது. இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஓடு தான் நாட்டுக்குதுங்க, ஓடை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஓடு வச்சு கட்டக்குள்ள அதை வந்து அந்த ஷேப்பு கொண்டு வந்துருக்குறாங்க. அது ஓட்டிலே மேலே அந்த கார்னர்லாம் ஷார்ப்பாக கொண்டு வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த ஓட்டிலே. ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க போகிறாங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது இடம்லாம். கடைங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அதிகம். அதாவது இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அதிகமாக இருக்குது, மற்றபடி உள்ளலாம் எதுவும் இல்லை. திருப்பியும் போயிட்டு வந்த இடத்துக்கு தான் போகணும் மாட்டுருக்கு. எல்லாம் சைனீஸ் மக்கள், சைனீஸ் கடை, டிஷர்ட்டெல்லாம் வந்துருக்குறாங்க, நல்லா தான். ஓகேங்களா. ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, தூக்கிட்டு வந்து விட்டுருவானுங்களான்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மேடம் சேஃப்டி பிளேஸ் தான், பட் எந்த ஒரு பயம் தேவையில்ல. அழகாக வந்தாங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வீட்டாக கிளம்பிடலாம். ஓகே தான், இந்த இது இல்லை. சாப்பாடு வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து சாப்பிட்லாமா இல்லை வேணான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நல்லா இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. அதாவது ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க, ஸ்மெல்லு நல்லா இல்லைன்னா சாப்பிடாதீங்க. கடை, சைனீஸ் கடை, எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தான். முட்டை அது வேண்டாம் அப்புறம் ரிட்டர்ன் கிளம்புறாங்க. மேக்ஸிமம் சம் பீப்புள் கிளம்புறாங்க. யாரா இவங்க எப்படா வந்தாங்க இவனுங்கெல்லாம்? பின்னாடி கிளம்புவோம். கிளம்பிட்டோம். ஓகே, வந்துட்டோம். ஆனால் வரலாம், வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்க வரலாம், வந்து சுற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக பத்திரமா வரலாம். வந்து சுற்றி பார்த்துட்டு அழகாக போகலாம். நினைக்கிறேன். ஓகே, கடைகள் 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 ரிட்டன் கோ. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து 1 ஹவருக்கு வந்து 15 ரிங்கெட்டு, 2 ஹவருக்கு வந்து 25, 3 ஹவருக்கு வந்து 35 ரிங்கெட்டு. அப்புறம் ஆஃப் டேவுக்கு வந்து 40 ரிங்கெட்டு, ஃபுல் டேவுக்கு வந்து 50 ரிங்கெட்டு. அடுத்த கப்பல் வந்துடுச்சுங்க, நம்ம கிளம்ப வேண்டியது தான். அடுத்த கப்பலாக இதை போட்டாது, அடுத்த போட் நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். போயிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது.
ஆனால் டெய்லியும் வராங்களாட்டுது. மக்கள் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறவங்களும் இருக்காங்க, இங்கே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறவங்களும் இருக்காங்க. இது ஒரு தீவு, பட் தீவு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா சைனீஸ் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சைனீஸ் டெம்பிள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக நடந்து சுற்றி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் சுற்றலாம். சைனீஸ் ஃபுட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிங் போகிறதும் போட்டிங் போகலாம். போட்டில் தான் போகிறது வர்றது. அதனால் போட்டிங்கை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. நம்மளோட நண்டுத்தீவோட பயணம் முடிய போகிறது. நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். 出的不是一场大90。அந்த போட்டில் ஏற்றிட்டானுங்களோ திருப்பியும் இருக்கு. திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். முடிஞ்சு சக்கிச்சன் மாதிரியே இருக்கிறாரு. 80 பேர் ஏற்றிட்டு போகலாங்க இந்த போட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரிப் பிளான் முடிந்தது. என்ன போட்டு கொஞ்சம் தாறுமாறாக இப்போ தான் ஆடுது. போகக்குள்ளையும் வரக்குள்ளையெல்லாம் ஆடலை, இறக்கி விடக்குள்ள தான் ஆடிட்டு இருக்கு. என்ன ஒருவேளை வெயிட் குறையுதுன்ட்டு ஆடுதோ? இறங்கிடும். கழுவிட்டுக்கிறானோ. முடிந்தது நமது பயணம் முடிந்தது. நண்டுத்தீவு பயணம் முடிந்தது. ஆனால் வேற லெவல் தாங்க. ஓகே தான், ட்ரிப்பெல்லாம் போகலாம், நல்லா தான் இருக்கு. நான் கடைசியாக வர்றது வந்து ஃபைனலாக இதுதான் இருக்கு. உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் வராங்க? என்ன இங்கே சைனீஸ் மக்கள் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. சைனீஸ் மக்கள் தான் அது வந்து கரெக்டான ஒரு பிளேஸ். அங்கே வந்து சைனீஸ் டெம்பிளையும் சைனீஸ் சாப்பாடு இதுதான் அங்கே இருக்குது மேக்ஸிமம் அதிகமாக. வேறு எதுவும் போகலாம், போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். அழகா, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு பிளேஸ், யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நண்டுத்தீவு இங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் எதனா வாங்க வேண்டியதாக இருந்தால் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போகிறது பெட்டராக இருக்கும். எவ்வளோ போடணும்? இது 25 பைசா போட்டால் வாடலாம். 25 பைசா இல்லைங்க. அது என்ன சைனீஸில் போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்கல்ல, அதை வந்து ப்ளே பண்ணி எடுக்கிறது. எல்லாருமே நண்டுத்தீவு பயணம் முடிச்சுட்டு வந்து தான் நண்டுக்கிட்ட தீவு போட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
எடுத்துட்டுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பையனை முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம கூட ட்ரிப்பில் வந்தவங்க. வேறு லெவலில் இருக்குது. எதுக்காக அந்த நண்டு தீவுன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு போகலாம். போட் வந்து 25 ரிங்கெட் வந்து வாங்குறாங்க, 25 வெள்ளி வாங்குறாங்க. அங்கே வந்து நீங்கள் பைக்கு, ஸ்கூட்டர் அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 15 வெள்ளி இது பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. போனீங்கன்னா சாப்பிட்டு அங்கேயே சைனீஸ் டெம்பிளெலாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போவோம். போயிட்டு நம்மளோட பயணம் முடிந்ததில் சிறப்பாக முடிந்தது. காலையில் வந்தோம், போனால் நண்டு தீவை சுற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டுக்கிறோம். இந்த வழி விட்டாங்கன்னா நாங்களும் போயிடலாம். இது எங்கே இருக்குன்னா சரியாக போட்டலாங்களா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாகவே இருக்குது, கிட்டேயே இருக்குது. வந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் வந்து இடம் வந்து இங்கே இருக்குது. தெரியுதுங்களா கிளியரா? அப் அண்ட் டவுனு சேர்த்து எடுத்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இருக்குது இல்லை போட்டு. 5:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே சுற்றி நின்றுட்டு ஈவினிங்கும் வந்துடலாம். 5:30 மணிக்குள்ளே, அதாவது எத்தனை மணி போட்டால் இருந்தாலும் சரி 5:30 மணி வரைக்கும் நீங்கள் சுற்றலாம், சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் வந்துடலாம். ஆனால் நிறைய பேர் வராங்கங்க தீவுக்கு வந்துட்டு, நிறைய பேர் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அழகாக போகலாம், அழகாக சுற்றி பார்த்துட்டு நல்லா டீசெண்டாக. நீங்கள் வந்து இங்கேயே சாப்பிட்றதுக்கு தானே வாங்கி பேக்கில் எடுத்துகிட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை அங்கே போய்ட்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதா வந்து சாப்பிட்லாம். போகலாம், தீவை போய்ட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் இந்த வீடியோ. மொத்தமாகவே எவ்வளோ செலவாகும்னாக்கா, போட்டுக்கு மட்டும் நீங்கள் போக்குள்ளே ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 25 வெள்ளி ஆகும். இல்லை சிங்கிளாக போனீங்கன்னா, அதாவது போகிறது மட்டும்தான் அப்படி எடுத்திங்கன்னா 15 வெள்ளி, திருப்பி அங்கேருந்து வரத்துக்கு 15 வெள்ளி ஆகும். நீங்கள் அதே அப் அண்ட் டவுன் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா 30 வெள்ளி ஆகிற இடத்துல 25 வெள்ளி தான் ஆகும். அப்புறம் அங்கே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்திங்கன்னா எடுக்கலாம், இல்லைனா வந்து வேணான்னா நீங்கள் நடந்தே கூட சுற்றி பார்த்துட்டு வரலாம். வேறு எதுவும் இல்லைங்க. நைட் டைமில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பகல் டைமில் வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஓகே, பாய் பாய். என் கூட சேர்ந்து ஊர் சுற்றின உங்களுக்கு